இன்றைக்கி டே 10 மாயாஜால ப்ராக்டிஸில் என்ன பார்க்குறோன்னா, எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மாயாஜால பொடியா அப்படின்னா என்னன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வாங்க அதை பற்றி என்ன உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நாம் ஒருத்தருக்கு நம்ம மனசார நம்ம இதயபூர்வமாக ஒருத்தருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவே தான் நமக்கு பல மடங்காக திரும்பி நம்மக்கிட்ட வந்து சேருது அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆன்மீக சிந்தனையில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் யாருக்கு என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை மனசார கொடுங்க. என்ன என்ன எண்ணத்தில் கொடுக்குறீங்களோ அதே எண்ணத்தில் அது உங்களை பல மடங்கு வந்து சேரும். அதில் முக்கியமான ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலுத்துகிற நன்றி உணர்வு. நன்றி உணர்வு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சொல்கிறத விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புக்கோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஆற்றல். இது யார்கிட்ட மேலே செலுத்துகிறீங்களோ அது அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன எண்ணத்தில் செலுத்துகிறீங்களோ அதே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி திருப்பி உங்களுக்கே அது திருப்பி வந்து சேரும். அதாவது நம்ம நியூட்டன்ஸ் லாஸில் படிச்சிருப்போம், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போது உங்கள் கையில் வந்து மாயாஜால பொடி இருக்கிறத நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. அங்கே பொடி என் கையில் இருக்கிற பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளன்னு கில்டர்ஸ் எல்லாம் போட்டு மின்னுற மாதிரி இருக்குது. நீங்கள் யார்கிட்ட வந்து நன்றி உணர்வு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொடியை அவங்க மேலே நீங்கள் தூவி விட்டு போயிடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, உங்களோட நன்றி உணர்வை அவங்க மேலே நீங்கள் போட்டுடுறீங்க. போட்டதுக்கப்புறம் அவங்க நன்றி உணர்வு அவங்க மேலே பட்டு அவங்க வந்து அப்படியே மின்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு போட்டது உங்களுக்கு எதிர்வினை வரும் இல்லைங்களா, அவர் திருப்பி உங்கள் மேலே போடுவார். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நீங்களும் அதே மாதிரி என்ன ஆரம்பிச்சிருவீங்க, அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, மின்ன ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இந்த மாயாஜால பொடியை யார் யார் மேலெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் காலையிலேருந்து நைட் நம்ம தூங்குற வரைக்கும் எத்தனை நபர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம், பேசுகிறோம், மெயிலில் கான்டாக்ட் பண்ணுறீங்க, அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எவ்வளோ பெரிய லிஸ்ட் நமக்கு வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம பேசுகிறோம். ஏன் நம்ம வந்து தொடர்ந்து பேசுகிறோம் பண்ணுறோன்னா அவங்கள்ட்டருந்து ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த கிடைக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயமா மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் வந்து மாயாஜால பொடியை வந்து போடலாம். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு மனசார அங்கே பொடியை வந்து அவங்க மேலே நீங்கள் தூவி விடுறீங்க. தூவி விடும்போது நன்றி உணர்வோடு வந்து தூங்குறீங்க. ஒருத்தருக்கு நீங்கள் நன்றி இந்த இதில் வெளிப்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா தரையை பார்த்தோ, செவுத்த பார்த்துக்கிட்டோ, வெறுமனோ காற்றை பார்த்துக்கிட்டோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களோட கண்ணை பார்த்து சொல்லுங்கள். அவங்களோட கண்ணை பார்த்து சொல்லும்போது தான் நீங்கள் சொல்லக்கூடிய நன்றி உணர்வு முழுசாக அவங்கக்கிட்ட போய் வந்து சேரும். அதே ஏன்னா அந்த என்ன எண்ணத்தில் சொல்கிறேங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஒருத்தர் நன்றி உணர்வு தெரிவிக்கும்போது அவங்களோட முகத்தை பார்த்து நேருக்கு நேராக அவங்க கண்ணை பார்த்து சொல்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மாயாஜால பொடியில் தூவரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகுது. அதில் டிராஃபிக் போலீஸ் வந்து எவ்வளோ நேரம் கால் வலிக்க அந்த இடத்துல நின்றுட்டுருந்து நமக்காக வேலை செய்கிறாரு. யாருக்காகங்க அவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணி விடுறாரு? நமக்காகத்தானே கிளியர் பண்ணி விடுறாரு. நாம் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற இடத்துல தானே பண்ணி விடுறாரு. அவருக்கு எப்பாச்சும் நீங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்லிக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்படி போகிற வழியில் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் மாயாஜால பொடி இருக்குது. ஏன்னா அவரை வந்து நம்ம டிராஃபிக்லேருந்து போகிற வழியில் ஒவ்வொருத்தரையும் நின்று நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு போக மாட்டோம். மனசார நினைக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் டிராஃபிக் சிக்னல் நின்றுட்டுருக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மாயாஜால பொடி உங்கள் கையிலேருந்து தூவி விட்டு அவருக்கு வந்து நீங்கள் நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து நிறையா பேர்த்த நம்ம பார்க்குறோம். ஆனால் தூய்மை பணியாளருக்கு எப்பாச்சும் நம்ம நன்றி சொல்கிறோமா? தூய்மை பணியாளர்கள் அந்த வேலையை வந்து செய்யலை அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோங்க, நாம் தான் குப்பையை வந்து போடுறோம், அவங்க வந்து வந்து குப்பையை கலெக்ட் பண்ணி போகிறதுக்கு தான் வராங்க. ஆனால் அவங்கள நம்ம சொல்கிறது குப்பைக்காரன் வரான் அப்படிங்கிறதா சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், குப்பை போடுறது அவங்களா நாமளா? இதில் யார் குப்பைக்காரங்க? நாம் இனிமேல் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை வந்து குப்பைக்காரங்கன்னு வார்த்தையை அவங்கள நம்ம பயன்படுத்த வேண்டாம். அவங்களும் நம்மளையாட்ட மனுஷங்க தானே. அவங்கள நீங்கள் இனிமேல் துப்புரவு பணியாளர் சொல்லுங்கள், தூய்மை பணியாளர்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு போகலாமே. குப்பை போடுறது நாம தான் குப்பைக்காரன், குப்பைக்காரி. குப்பையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறவங்க குப்பைக்காரன் ஆக முடியாது இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குப்பையை வெளியே வச்சுட்டு வந்துடுவீங்க. அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுட்டு போயிடுறாங்க. அவர் வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வந்துட்டாருன்னா அவரை பார்த்து நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மாயாஜால பொடியை தூவி விடுற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி பாருங்கள்,
ஹோட்டல்ஸ் எல்லாம் போறோம். நம்ம சாப்பிடுறோம். அவங்க சாப்பிடுறவங்க வந்து டேபிள் கிளீன் பண்றவரா இருக்கலாம். உங்கள்ட்ட வந்து மெனு மெனு கார்டு குடுத்துட்டு போடுறவரா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுட் பரிமாறுறவரா இருக்கலாம். ஒவ்வொருத்தர் மேலயும் நீங்க வந்து அந்த மாயாஜால பொடிய தூவி அவர்த்துக்கு நன்றி சொல்லுங்க. சிலர்லாம் கோவிச்சுக்குவாங்க ஹோட்டல்லாம் போனா, "நான் வந்து சாப்பிட்றக்கு வந்துக்கிறேன். நீங்க மூஞ்சி உர்றன்னு வச்சுட்டுருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்குவாங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க. அவங்களும் மனுஷங்க தானங்க. அவங்களும் டே டு டே லைஃப்ல வந்து அவங்களுக்கு நம்மட்ட இருக்கிற மாரி பிரச்சனைகள் எத வேணாலும் அவங்களுக்கு இருக்கலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில பிரச்சனை நடந்திருக்கலாம். இல்லாட்டி அவங்களோட புடிச்சவங்க யாராச்சும் அவங்கள விட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் தவறு இருக்கலாம். எல்லா தருணத்தையும் மீட்டுட்டு நம்ம வேலைக்கு வந்தா தான் காசு அப்படிங்கிற மென்டாலிட்டில தானங்க அவரும் வந்திருப்பாரு. அவரும் அந்த சூழ்நிலைய விட்டு வெளிய வர வேண்டாமா? அதெல்லாம் யோசிக்காம எடுத்த எடுப்புல அவர் மேல கோவப்படுவோம். "நீ ஃபுட் கரெக்ட்டா பரிமாறுறதில்ல" அப்படின்னு சொல்லுவோம். அவர மூஞ்சில அடிச்ச மாரி, அவர ஹேட் பண்ற மாரி ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம். அவர் அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. அவருக்கு அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவர் சோகமா இருக்கிறாரா, அவங்க பிரச்சனை சீக்கிரம் சரியாகட்டும் அப்படின்னு நீங்க மனசுல நெனச்சு அவர் மேல மாயாஜால பொடிய தூவுங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு சர்வீஸுக்கும் கண்டிப்பா நம்ம என்ன சொல்லிட்டு வரணுங்க, நம்ம நன்றி சொல்றதோட மட்டும் இல்லாம, நம்மளோட மாயாஜால பொடிய அவர் மேல தூவி விட்டு, அவங்களோட வாழ்க்கையும் நம்ம வந்து சரி செய்யலாம் இல்லைங்களா? அது ஒண்ணும் தப்பு இல்லையே! அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் டெலிவரி பண்றவங்க, நம்ம வீட்டுக்கு வந்து கொரியர்ஸ் கொண்டாந்து குடுக்குறவங்க, அவங்க வீடு தேடி அட்ரஸ்ல கொண்டாந்து நம்ம நேருக்கு நேர் வந்து குடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா? சப்போஸ் ஃபுட் டெலிவரி பண்ண லேட் ஆயிடுச்சு அப்டின்னா, தயவு செஞ்சு ஹார்ஸான வேர்ட்ஸ்ல பேசாதீங்க. நீங்க எப்படி செல்லமா உங்க வீட்ல வளர்ந்து வந்தீங்களோ, அதே மாதிரி அந்த குழந்தைகளும் சரி, அவங்க வீட்ல அவங்க பேரண்ட்ஸால செல்லமா வளர்க்கப்பட்டவங்க தான். ஏதோ அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவோ, ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாவோ அவங்க எடுத்து இத வந்து செஞ்சுட்டுருக்காங்க. அவங்களுக்கு பதிலா நீங்க அதுக்கு பதிலா நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. உங்கள நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ, அதே மாரி குழந்தை தான் அவங்களுங்க. அத மறந்துடாதீங்க நீங்க வாழ்க்கையில. அதே மாரி நம்ம இங்க சினிமா தியேட்டர்ஸ்லாம் போனீங்கன்னா, டாய்லெட் கிளீனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க டாய்லெட் கிளீன் பண்ணல அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க டாய்லெட் போக முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த டாய்லெட் சுத்தமா இருக்கிறதுக்கு அவங்கள எப்பாச்சும் பார்த்துருந்தாவோ, இல்ல டாய்லெட் சுத்தமா இருந்தாவோ, நீங்க எப்பாச்சும் நன்றின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இந்த மாரி நன்றி உணர்வு வந்து கண்டிப்பா நீங்க வெளிப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்றி உணர்வு யாருக்கெல்லாம் செய்ய போறோம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய, நம்ம சமுதாயத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவங்க, துப்புரவு பணியாளர்கள், இந்த மாரி லிஸ்ட் நான் குடுத்தேன் பார்த்தீங்களா? இவங்க எல்லா இடத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நன்றி உணர்வு கண்டிப்பா வந்து வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,